வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரோட்டோர கடைகள்லாம் இட்லி தோசைக்கு தண்ணியாக ஒரு சட்னி கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். தேங்காய்லாம் இல்லாமல் தண்ணியாக ஒரு சட்னி சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த சட்னியை தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்குங்க. மிளகாயை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கும். நல்லா செவக்க வறுத்து விட்டுக்குங்க. மிளகாய் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வறுபட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு பாதி அளவு வதங்கினுச்சுன்னா போதும். இந்த அளவு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்து அரைக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டால் போதும், ரொம்ப நாளி வதக்க வேண்டாம். இப்போ நல்லா எல்லா பொருளும் வதங்கிடுச்சு. இதை இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆறினதுக்கு அப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் சட்னியை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக வச்சுருக்கும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமான அளவே சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துருவோம். நம்ம சட்னி எப்போதும் எப்படி தாளிப்போமோ அதே போல் தான். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து விட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட தண்ணி சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நல்லா சுட சுட இட்லியோ அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு ரோஸ்ட்டு போட்டு இந்த சட்னியை நிறைய ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.